ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். சரணம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் 5000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 5000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ. நான் விளையாட்டா சொல்லியிருந்தேன் வீட்லயுமே, நம்ம மீடியா பக்கம் போறேன், என்னம்மா அலோவ் பண்றீங்களான்னு. அவங்க நினைச்சிருந்தா ஸ்டாப் பண்ணிடலாம், அங்கேயே கட் பண்ணியிருந்தா இது இவ்வளவு தூரம் வந்திருக்காதுன்றது. பட் ஆனால் நீ நினைச்சதை பண்ணுடா அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அப்போனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கதான் பயங்கர ஸ்ட்ரகிளாக இருந்தது. என்னடா அது நம்ம கிடைக்க மாட்டுதே, நம்ம எஃபோர்ட் போடுறோமே ஆனால் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. பட் ஆனால் பீயிங் அ சேனல் ஓனர் ஒரு 3 இயர்ஸ் அப்புறம் நானே சேனல் அதை வீட்டில் ஒரு கட்டாயம் ஆகிடுச்சு. கண்டிப்பாக வேலைக்கு போய் தான் ஆகணுன்ற மாதிரி நம்ம ஃபேஸில் ஓப்பனாக சொல்கிறேனே. நான் நடித்த அந்த வீடியோ வியூஸ் போகலன்னா இல்லைப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணு, போகலன்னா அது கிட்டத்தட்ட ஒரு மார்க்கெட் வேல்யூவாக தான் பார்ப்பாங்க. வியூஸும் போகணும், அதுக்கான ரெவன்யூ டேக் ஆஃப் பண்ணுது. அது எல்லாமே கற்றுக்க தான் எனக்கு ஒரு 3 இயர்ஸ் ஒரு சேனலில் ஒர்க் பண்ண அந்த டைமாக எடுத்துக்கிட்டேன். அதை இன்சல்ட்டாகவுமே எடுத்துக்கலாம், அதை நல்லா நீங்களாகவுமே எடுத்துக்கலாம். ஓன் ஹவுஸ்ன்றது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயமா தான் இருக்கும். பர்சனலாக எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, நம்மளும் ஒரு ஓன் ஹவுஸ் வாங்கணும். பாலகுமார் சொந்த காசில் ஒரு வீடு அப்படின்றது நடந்தால் ஹாப்பி தான் பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் பயமாக தான் இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு இதுலேயுமே எல்லாமே ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. அது எந்த வேலையாக இருந்தாலும் இருக்குது. இல்லை, அவன் அவனோட விருப்பத்துக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எடுத்து அந்த ஜாபுக்கு போயிட்டான். அதனால் நாங்கள் நம்ம சொல்ல ஒவ்வொரு எபிசோடு அவன் பண்ணும்போது நல்லா இருந்தால் கட்டி பிடிச்சிடுவேன் நான். ஆமாம், என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, சரி ஒரு ஹெல்ப் பண்ணும், அவன் வரட்டும் அப்படின்னு சொல்லி தான் என்கரேஜ் பண்ணி தான் சொன்னோம். அதையும் சொல்லியிருக்காப்புல. சரி ஏன் அந்த கஷ்டத்தோடு இருக்கிற, அதுக்கப்புறமா நாங்கள் பேசி தான் நீ தனியாக ஒரு சேனல் ஆரம்பிச்சுட்டு போ அப்படின்னு வந்துட்டாப்புல. அதாவது என்னோட புள்ள பாலான்றதை விட பாலாவோட அப்பாவை நான் நிற்கிறேன். நடிக்கணும், ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது எப்படி கிராக் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த காலம் போய் இப்போ யூடியூப் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் நீங்களே உங்களுடைய அந்த டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதில் படிப்படியாக முன்னேறி இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க. அந்த முதல்ல ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த ஆரம்ப காலகட்டம்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது. என்னென்னா அதான் நான் சும்மா ஜாலியாக பண்ண முடியுதான். காலேஜில் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து படத்துக்கு போகிறதே கொஞ்சம் வழக்கம், சினிமாவில் ஒரு சொல்லலாம். ஸோ அப்படி தான் ஆசை. அப்படி பார்க்கும்போது வந்த ஆசைகள் தான் சரி மீடியாவுக்குள்ளே போகணுன்றது. நான் விளையாட்டாக சொல்லியிருந்தேன் வீட்லேயுமே, நம்ம மீடியா பக்கம் போகிறேன், என்னம்மா அலோவ் பண்ணுறீங்களான்னு. அவங்க நினச்சிருந்தா ஸ்டாப் பண்ணிடலாம், அங்கேயே கட் பண்ணியிருந்தா இது இவ்வளோ தூரம் வந்திருக்காதுன்றது. பட் ஆனால் நீ நினச்சதை பண்ணுடா அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அங்கே ஆரம்பித்த விதை தான் ஸோ இவ்வளோ தூரம் வந்திருக்குன்றது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்தோட ரிஃப்ளெக்ஷனாக தான் பார்க்குறேன். பயங்கரமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம எல்லாருமே மீடியாக்குள்ளே வரும்பொழுதுல அந்த ஒரு ஃபஸ்ட்டு தெரிகிறது இந்த பேஷன், அந்த ஆர்வம், ஏதாவது புதுசாக பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் போக போக அதோட அந்த டிஃபிகல்ட்டி லெவல் ஜாஸ்தி ஆகிட்டே போகும் இல்லையா? ஐ திங்க் நம்ம என்ன பண்ண வந்தோன்றதை மறந்துட்டு வேறு பக்கமாக போயிட்டு அப்புறம் திருப்பி எப்படி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கடந்திருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இழந்த விஷயம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் லூஸ் பண்ணிட்டோம் இந்த ஜேர்னியில் அப்படின்னா? அப்படிலாம் எனக்கு யூஸ் பண்ணணும்னா அதான் இப்போ கிடைக்கிற எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சரியா முன்னாடி அமையல. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். போன தினமும் ஆன் ஸ்க்ரீன் ஒர்க்குக்கு தான், பட் ஆனால் ஆஃப் ஸ்க்ரீனில் தான் கிடச்சிது. பட் ஆனால் எல்லாமே கற்றுக்கிட்டோம். டைரக்ஷன்லேருந்து ஒரு ஸ்கிரிப்ட் என்ன பண்ணணும், ஒரு டைலாக் எந்தளவு கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருந்ததுன்னா எல்லாருக்கும் கேட்கும் போது அது புரியும் அப்படின்ற விஷயங்கள்லாம். ஸோ அப்போனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க தான் பயங்கர ஸ்ட்ரகிளாக இருந்தது. என்னடா அது நம்ம கிடைக்க மாட்டுதே, நம்ம எஃபோர்ட் போடுறோமே ஆனால் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. பட் ஆனால் பீயிங் அ சேனல் ஓனர் ஒரு 3 இயர்ஸ் அப்புறம் நானே சேனல் அதை வீட்டில் ஒரு கட்டாயம் ஆகிடுச்சு. கண்டிப்பாக வேலைக்கு போய் தான் ஆகணுன்ற மாதிரி நான் ஒரு 1 லட்ச ரூபா தரேன், இதுதான் என்னால் கடைசியாக பண்ண முடியும், இதில் நீ பிழைக்காதது உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஸோ என்னோட வாய்ப்பு நானே உருவாக்கும் போது வீட்டில் கொடுத்தா ஆரம்பிச்சு. ஆமாம், ஆரம்பிச்சு வச்சாங்க. ஸோ அது அப்படி தான் ஆரம்பிச்சது. ஸோ அங்கேயுமே நினச்சா வீட்டில் கட் பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் இல்லைன்னு சொல்லி அங்கேயே ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக பண்ணது தான். இன்றைக்கி என்னால் ஒரு டீம் டோட்டலாக என் சீரீஸில் சும்மா சொல்லிக்கிறேன், ஒரு 60 பேர் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 எபிசோடு, டோட்டல் கேஸ்ட்டே ஒரு 60 பேர். நான் டெக்னிக்கல் டீம் ஒரு 20 பேரோட வேலை செய்கிறோன்ட்டு. வீடு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வேலை, மொத்தமாக இங்கேருந்து தான் நான் தான் அலைவேன், போயிட்டு எடிட்டிங் போகிறது எல்லா இடத்துக்கும். பட் ஆனால் டீமாக டோட்டலாக ஒரு 50 பேர் கிட்டத்தட்ட, அதோட உழைப்பு தான் இந்த சீரீஸ். உங்களுக்கு நடந்த ஒரு இன்சல்ட், இன்சல்ட் உங்களுக்கு நடந்த அந்த அவமானம், அது இனிஷியலாக உங்களுக்கு கஷ்டமாக இருந்து அதுக்கப்புறமா சரி அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை அதை கடக்கிறதுக்கோ நீங்கள் உழைச்சிருப்பீங்களா? அப்படி ஒரு அவமானம் உங்களை ரொம்ப பாதிச்சது அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு அதை ஆன் ஸ்க்ரீன் முன்னாடி அந்த ஒர்க் கிடைக்கலன்றதுல அப்போ என்னென்னா, இப்போது தப்பு சொல்ல முடியாது, அவங்களுமே யோசிக்கிறது கரெக்டு தான். இப்போ நாங்கள் ஒரு சேனலில் வேலை செஞ்சுன்னும் போது
டைம் எடுக்கட்டும்னு சொல்லி அப்படி இருந்தது. ஸோ நம்ம ஃபேஸில் ஓப்பனாக சொல்கிறேனே, நான் நடித்த அந்த வீடியோ வியூஸ் போகலன்னா இல்லைப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணேன், போகலன்னா அது கிட்டத்தட்ட ஒரு மார்க்கெட் வேல்யூவாக தான் பார்ப்பாங்க. வியூஸும் போகணும், அதுக்கான ரெவன்யூ டேக் ஆஃப் பண்ணணும்னு. சரி ஓகே, இது எனக்குமே புரிதல் ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட ஸ்டஃப் இல்லை, நம்ம இன்னும் சரியாக பண்ணல, அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். அதெல்லாமே கற்றுக்க தான் எனக்கு ஒரு 3 years ஒரு சேனலில் ஒர்க் பண்ண அந்த டைமாக எடுத்துக்கிட்டேன். அதை இன்சல்ட்டாகவுமே எடுத்துக்கலாம், அதை நான் லேர்னிங்காகவுமே எடுத்துக்கலாம். அழுதும் இருக்குது. பட் ஆனால் நம்மக்கிட்ட குறை இருக்கனால தானே ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு தான் நான் என்ன மோல்ட் பண்ணுறதான் அதிகமாக ட்ரை பண்ணேன். இன்றைக்கி அதை கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன் நம்புகிறேன். சின்னதாக நல்லா பண்ணிட்டுருக்கீங்க. ஏன் சின்னதாக நல்லா பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் சொன்னீங்க வந்து நிறைய பிரேக் ஆனது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நினச்சி பிரேக் ஆவீங்க? என்னன்னா இப்போது அவங்க ஒரு விஷயம் கேட்குறாங்க, அது நமக்கு டக்குன்னு தெரியல அப்படின்னா ஓகே நம்ம இன்னும் கற்றுக்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இப்போ ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து டைரக்ஷனில் திடீர்னு போட்டோன்னே ஐயோ நம்ம இவ்வளோ நாள் இது தானே வந்து கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தோம். அந்த வேலைக்கு திடீர்னு ஒரு நாள் டைரக்ஷன் பண்ண விட்டோன்னே அங்கே தான் நம்ம ஐயோ இதெல்லாம் கேட்குறாங்களே, மேபி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர் வந்து கேட்குறாங்க, இதுக்கு ஏன்டா க்ளோஸே போகல அப்படின்னு கேட்டால் இது வேணாண்ணா அப்படின்னு நம்ம ஒரு இதில் சொல்லுவோம். டேய் எட்ரா எமோஷன்ஸ் இந்த க்ளோஸ் போகலாம் மேடம், ஐயோ நம்ம ஏதோ ஏமாத்துறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். அது நமக்கு தெரியலன்ற நமக்கு தெரியும், ஆனால் முடிஞ்ச அளவு மெயின்டைன் பண்ணுறது, அதுதான் லேர்னிங்காக பார்க்குறேன்னு சொன்னேன். கமிங் பேக், உங்களோட வீட்டுக்கு வந்திருக்கோம், உங்களுடைய ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, கண்டிப்பாக அங்கே கூட்டிகிட்டு போனீங்கன்னா அங்கே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டு தெரிஞ்சுக்கலாம் போலாமா? ஸோ இன்டு தி லைன்ஸ் 10 அப்படின்னே சொல்லலாம் நினைக்கிறேன். எஸ், வெல்கம் டு மை ஜோன். இதுதான் நம்ம ஸ்ட்ரைக்கர் சேனல். இந்த பெட்ரூம் தான் என்னோட சேனல். கிட்டத்தட்ட இங்கேருந்து தான் எல்லா வேலையும் இன் அண்ட் அவுட் போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ இந்த பக்கம் பார்க்கும்போது நிறைய அழகான கிஃப்ட்ஸு, நிறைய லவ் தெரியுது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். எல்லாமே டோட்டலாக அதான் நம்ம யூடியூப்பில் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அட்டன் பண்ணப்போ கொடுத்தது. கோல்டன் பட்டனும் அப்படி தான். இதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் முக்கியமான விஷயம். பட் ஆனால் எல்லாமே பின்னாடி இருக்கிறதுனால சரியாக காட்டல. சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். எல்லாமே கிஃப்ட்ஸு தான் டோட்டலாக. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபேனாக, ஏதாவது திருச்சி சேலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்பை ஒன்று பண்ணி, என் பேர் பாலகுமார், அதை பிகேன்னு ஷார்ட்டாக பண்ணி அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே என்னோடய மெமரிஸாக என் கூடயே இருக்கணுன்றனால என் ரூம்லேயே என் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டேன். சரி இதெல்லாம் ஒரு எனர்ஜி மாதிரி தான். கிட்டத்தட்ட பசங்க வந்தாலுமே பார்ப்பாங்க, பரவாயில்ல இந்தளவு ரெகக்னைசேஷன் இருக்குன்றது எனக்குமே அது தனிப்பட்ட முறையாக வந்து ஒரு மோட்டிவாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான். ஸோ எல்லாமே என் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சம்வேர் வந்து நம்ம ஓடிட்டே இருக்கிறது வந்து ஒரு பக்கம் வந்து நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகனாலும், இன்னொரு பக்கம் வந்து இருந்தாலும் நம்ம ஃபேமிலிக்கு ஏதோ நடக்கும்போதோ நல்லது நடக்கும்போதோ வந்து அது இன்னும் ஒரு செம ஃபீலிங்காக இருக்கும்ல. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் அந்த ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அம்மா அப்பாவுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு குட்டி குட்டியாக பண்ண விஷயங்கள் அப்படின்னு எது ரொம்ப சந்தோஷமாக அவங்க ஏற்றுக்கிட்டாங்க? இப்போ இவ்வளோ நாள் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்போம். ஒரு ஆட்டோவில் போகிறோம், ஆட்டோலேருந்து இறங்கும்போது நம்ம அப்பா தான் அவங்க பர்ஸில் வந்து காசு எடுத்து பே பண்ணுற அந்த ஒரு விஷயங்கள் இருக்கும். நம்ம அப்பா எப்படி பார்ப்போம், அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போது அதான் இந்த விஷயங்கள்லாம் தான் சின்ன சின்ன விஷயங்கள் ஆகப்படுறேன். இப்போ ஒரு ஆட்டோவில் போயிட்டு வரோம், அதை நம்ம பே பண்ணுற அளவு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னும் போது டேய் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்களே. ஸோ இந்த விஷயங்கள் தான். இது ஒரு நாள் மெமரியாகவே இருக்குது. சரி இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு மெமரி. அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்சது அப்பப்போ அவங்க பர்த்டேவும் சரி என்ன இருந்தாலும் ஒரு கிஃப்டாக ஏதாவது என்னால் முடிஞ்ச அளவு பண்ணுறது. ஓகே நம்ம சம்பாதிக்கிறோம்ல இப்போது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் இருக்கும். அப்பப்போ அதை ஃபேமிலியோட ஷேர் பண்ணுறதும் இருக்கும். முடிஞ்சளவு நான் சொன்னேனே, இப்போது 1 lakh நான் இனிஷியல் அப்போது அவங்க எனக்கு கொடுத்து ஒன்று ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஒரு அவசரத்தில் நானுமே அது இருக்கும்ல ஃபேமிலியில். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அது திருப்பி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னும் அது இன்னும் ஒரு செம்மையான ஒரு ஃபீலிங் இருக்கும்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், ஏன்னா அவங்க நம்மளை வந்து கஷ்டப்பட்டு அவங்க செலவு பண்ணி அவங்க பார்த்துருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு அந்த வரும்போது ஒரு பேரண்ட்ஸாக அவங்களுக்கு செம்ம ஹாப்பி. பரவாயில்ல பையன் வந்து இந்த ரூட்டில் போகிறான்னா படைச்சிக்கிட்டான், ஏதோ பரவாயில்ல அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. சூப்பர். வீடு அப்படிங்கும்போது அது வந்து நமக்கு எல்லாருக்குமே ஒரு இமோஷன் இல்லை. சின்ன வயசுலேருந்தே வந்து அந்த வீடோட நம்ம அட்டாச்சாக இருப்போம். ஒரு ரெண்டட் ஹவுஸில் இருக்கும் அப்படின்னா நம்மளோட அடுத்த கட்டம் வந்து சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ உங்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு வீடோட இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட். இப்போ நாங்கள் இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களோட ஓன் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெமாலிஷ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரீசனால் ஒரு 9 months இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 4 மாதம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா என் சேனல் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் ஒரு குட்டி ரூம் இருக்கும். அது சின்ன ஷீட் போட்டு இருக்கும், வெயில் அடிக்கும். நல்லவேளை அதெல்லாம் நீங்கள் பார்க்கல, வரைக்கும் சந்தோஷம். என்னென்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அங்கே எடிட்டிங்கோ சரி என்ன இருந்தாலும் இங்கே இருக்க சிஸ்டம் தான். அங்கே உட்காந்து பசங்களாம் இருக்காங்களே ஏதோ அவங்களே வந்து வெயில் அடிக்குது, நான் வாங்க நான் டீ போகலாம், டீ சாப்பிட போகலாம், இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ தான் ஷிஃப்ட் ஆகும்போது இது டீசெண்டாக கொஞ்சம் பரவாயில்ல, அழகாக ஒரு ஏசி ரூம் கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக எனக்கு ஏற்ற மாதிரி வேலை செஞ்சுட்ருக்கேன்.
இதுக்கு முன்னாடி அங்கே தான் இருந்தால் ரொம்ப டஃப்பாக இருந்தது. பட் இங்கே வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் வேலையை பார்க்க முடியுன்ற விஷயந்தான். ஓகே. பட் அந்த சொந்த வீடு நம்ம வீடு அப்படின்ற அந்த ஃபீலிங் அது எப்படி இருக்கும்? எனக்கு இப்போ வரைக்கும் சொல்கிறேன், அங்கேருந்த வீடு ரொம்ப ரொம்ப அதிக மெமரிஸு. சொந்த அதான் இப்போ நம்ம அந்த இடத்துல இருந்தோன்ற தாண்டி அதை நம்ம ஓன் ஹவுஸ்ன்றது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயமா தான் இருக்கும். பர்சனலாக எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, நம்மளும் ஒரு ஓன் ஹவுஸ் வாங்கணும். அதுமா ஆசைகள் இருக்குது. பட் ஆனால் அதுக்கான ரெவன்யூ யூடியூப்லேருந்து கொடுக்க மாட்டாங்க. நம்மளாம் அதை சம்பாதிச்சு அடுத்தடுத்து போனால் தான் உண்டு. ஸோ பார்ப்போம், அது நடக்கும் ஒரு நாள். நம்மளே பாலகுமார் உங்கள் சொந்த காசில் ஒரு வீடு அப்படின்றது நடந்தால் ஹாப்பி தான். பார்ப்போம் எப்படின்னு தெரியல. ஆடியன்ஸ்க்கு என்ன, நான் யூடியூப்ல வந்து எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் என்னோடது மட்டும் பேசிடுறேன். நான் மந்த்லி வந்து 1 வீடியோ தான் நல்லா ரெடி பண்ண முடியுது. ஏன்னா நானே ஆக்டிங்கு, நானே ரைட்ரு, இங்கே தான் உட்காந்து ஸ்கிரிப்ட் டைப் பண்ணுறது, டேரக்ஷனும் நம்மளே, லொக்கேஷனும் நான் தான் போய் பார்க்கணும், பசங்களை அரேஞ்ச் பண்ணி கூப்பிடணும். இதெல்லாமே எனக்கு 1 மாதத்துல நடக்கணும். 1 மாதத்தில் வீடியோவும் போடணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ அதனால் என்னோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி 1 வீடியோ தான் கொடுக்க முடியும். நிறைய பேர் திட்டுறாங்க இப்போ கமெண்ட்டில், மாதத்துக்கு 1 வீடியோ தான் விடுவியாடா நீ அப்படின்னு. பட் ஆனால் என்னோட சோர்ஸ் இதுதான்றது. இப்போ டீமாக ஃப்யூச்சரில் மேபி இருக்கலாம், ஒரு 2-3 சிஸ்டம் போட்டு பண்ணுற ஐடியாஸ் இருக்குது. அது நடக்கும்போது பார்க்கலான்றது. இப்போது ஓகே, அதான் மந்த்லி நம்மளால் முடிஞ்ச அளவு போடுற காசை எடுக்கிறது ஒன்றும் டீசெண்டாக, இதுதான் உண்மை. அதுவும் போடுற காசு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா 70,000 to 80,000 ஆகுதுன்னா அந்த காசை நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டா போதும். அதுதான் இருக்கும், அதுதான் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கேன். ரைட்டு. ஸோ இப்போ வந்து உங்களோட ஸ்பேஸ்க்கு போயாச்சு. நம்ம வந்து நிறைய இன்டர்வியூல வந்து அம்மா அப்பா பற்றி நிறைய பேசணும். அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஓ, அவங்க கிட்ட கேட்கலாம்ல? தாராளமாக சொல்லுங்க, நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க. அப்பா, அம்மா என்ன பண்றாங்க? அப்பா வந்து கோல்ட் ஸ்மித். ஓகே. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். அம்மாவுக்கு தான் பெரிய வேலைன்னு நினைக்கிறேன், உங்க எல்லாரையும் வந்து நல்லபடியா. ஸோ 2 பேரும் சொல்லுங்க, இன்னைக்கு வந்து வெளியே போறப்பெல்லாம் நான் உங்க ஃபேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து அவர் கூட போட்டோ எடுத்துக்கிறதெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் நிறைய எல்லாரும் நிறைய வராங்க, எல்லாருமே சந்தோஷம். நீங்கள் ஒன்லைன் தான். ஓகே. பேசும்போது சொன்னாங்க இந்த மாதிரி மீடியா அப்படின்னதும் எதுவுமே வந்து நோ அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. அம்மா அப்பா 2 பேருமே சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு. பயமா இல்லையா? ஸ்டார்டிங்கில் பயமாக தான் இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு இதுலேயுமே எல்லாமே ப்ளஸ் இருக்குது, மைனஸும் இருக்குது. அது எந்த வேலையாக இருந்தாலும் இருக்குது. இல்லை, அவன் வந்து அவனோட விருப்பத்துக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எடுத்து அந்த ஜாபுக்கு போயிட்டான். அதனால் நாங்கள் நம்ம சொல்ல, சரி உன்னோட ஜாப் எதுனா நீ செலக்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அளவுக்கு வருவான்னு நாங்கள் நினச்சிப்பாங்க. ரியல் சின்ன வயசுலேயே சின்னதாக பண்ணுவார். ஆமாம், சின்ன வயசுலேருந்தே அவங்க தம்பிங்களோட தங்கச்சிங்களோட அந்த டைரக்ஷன் ஆக்ஷன் அது நாங்கள் விளையாட்டாக தான் நினச்சோம் எல்லாமே. கடைசியில் அவர் இதில் தான் போவாருன்றது எதுவுமே தோணலை, அப்போ தோணலை. அதேமாரி மற்ற 3 பேர், அதில் ஒருத்தர், மற்ற 2 பேர் வந்து விளையாட்டுன்ட்டு விருது நிறைய வாங்குவாங்க. இவர் வந்து பேச்சு போட்டியில் விருது வாங்கினார், அவ்வளோதான். அதனால் அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணல, நீங்கள் விளையாட்டில் விருது வாங்கலையே அப்படின்லாம் எதுவுமே அவரை ப்ரெஷர் பண்ணல. ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி தம்பி தங்கச்சிங்கெலாம் வச்சு டைரக்ஷன் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸ்கூல் விட்டு வந்தும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. பசங்க விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம இருந்தோம். அப்போ சொப்பு சம்மா வச்சு விளையாடுற மாதிரி இப்படி விளையாடுறாங்க. ஆனால் இப்படி தான் போவார், இந்த லைனுக்கு தான் வருவாருன்னு அப்போ எதுவுமே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி எல்லோரும் வருவாங்க, வர வச்சு உட்கார வச்சு கேமரா வச்சு எடுத்து இந்த டைலாக பேச வச்சு, லாரன்ஸ் இந்த படம் இருக்குல்ல, காஞ்சனா படம், அந்த டைலாக சொல்ல வச்சு நாங்களும் நடிச்சு சின்னதாக பண்ணோம் நாங்கள் எங்களுக்குள்ள. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எல்லாமே விளையாட்டுத்தனமாக தான் நினைச்சோம். அவர் படித்த படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. கோச்சுக்கல பொதுவாக அப்பாக்கள்லாம் அந்த மாதிரி ஒரு சின்ன இல்லை, கொஞ்சம் ஆரம்பத்தில் இருந்தது. அதுக்கப்புறமா இவர் இதெல்லாம் சார்ஜ் பண்ணும்போது சரி அவர் விருப்பத்துக்கு தானே நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து அக்ரி பண்ணிட்டோம். அவங்க நீ சரிப்பா, நீ போடியா, சரி பண்ணிக்கோ. சரி, ஐ திங்க் அம்மாக்களோட பசங்க பொதுவாகவே வந்து நிறைய பேசுவாங்க. அம்மா வந்து நல்லா இருக்கு, ரொம்ப பேச மாட்டாப்ல. அதான் நல்லா இருக்கு, நல்லா இல்ல, இது பண்ணக்கூடாது அப்படின்னு அம்மா அடிக்கடி சொல்லிடுவாங்க. நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பார்த்து அவருக்கு வந்து இது நல்லா பண்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை நினைச்சு அப்படி ஏதாவது? ஒவ்வொரு எபிசோடு அவன் பண்ணும்போது நல்லா இருந்தா கட்டி பிடிச்சிடுவேன் நான். ஆமா, அவரு நல்லா பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டி பிடிச்சிடுவேன். ரொம்ப எமோஷனலா அப்பா? ஆமா ஆமா, நல்லா இருந்ததுன்னா நல்லா இல்லைன்னு சொன்னாலும் அதிகமா சொல்லிடுவாரு, பாசமா சொன்னாலும் அதிகமா சொல்லுவாரு. எக்ஸ்ட்ராடினரி. நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லை சொல்லிடுவாரு. எது ஒன்றும்
அண்ட் வந்து அவர் இந்த இது ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கும்போது உங்ககிட்ட தான் வந்து காசு கேட்டப்போ நீங்க அதுவும் வந்து ஓகே கொடுக்குறோம் எங்கள் அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, சரி ஒரு ஹெல்ப் பண்ணும், அவன் வரட்டும் அப்படின்னு சொல்லி தான் என்கரேஜ் பண்ணி தான் சொன்னேன். இப்போ சொந்தக்காரங்க மத்தியில வந்து நிறைய பேச்சு உங்களுக்கு தான் டைரக்டா வரும் இல்ல, என்ன பண்றாங்க இது சம்பாதிக்கிறாங்க இந்த வயசுல என்ன நீங்களும் இப்படி விட்டுட்டு இருக்கீங்க, அப்படி உங்களை ரொம்ப பாதிச்ச ஒரு கேள்வி? இல்லையே, இதை வந்து ஆரம்பத்துலேருந்தே அவன் காமிச்சிட்டு வராங்க. ஆரம்பத்தில் ஒரு 3 வருஷம் வந்து ஒரு சேனலில் போய் ஒர்க் பண்ணி அவன் ஒரு என்னென்ன கஷ்டப்படுறாரு எனக்கு தெரியும், அதையும் சொல்லியிருக்காப்புல. சரி ஏன் அந்த கஷ்டத்தோடு இருக்கிற, அதுக்கப்புறமா நாங்கள் பேசிதான் நீ வந்து தனியாக ஒரு சேனல் ஆரம்பிச்சுட்டு போ அப்படின்னு வந்துட்டாப்புல. திறமை, அவர் திறமை மேலே கொஞ்சம் நம்பிக்கை. சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இருந்தது சொந்தக்கார அளவில் இருந்தது. சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, நல்லா பண்றடா, சின்ன சின்ன இதுவாக இருந்தாலும் பார்க்குறேன், சப்போர்ட் பண்ணுறேன். அதான் எல்லாமே ப்ளஸ் இருந்தது மைனஸும் இருந்தது, எதுவுமே வந்து ஃபுல்லும் இதுவாகவே பாசிட்டிவாக இருந்தது சொல்ல இருந்தது. அதே மாரி நீ கரெக்டாக இருந்துக்கோ அப்படின்றது மட்டும்தான் எங்களுடைய இதுவாக இருந்தது அவ்வளோ. அதனால் அவர் ஆரம்பத்தில் நிறைய ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டார். தனியாக ப்ரைவேட்டாக வந்து சேனலில் ஒர்க் பண்ணும்போது சாப்பிடாத இருக்கிறது, டைமுக்கு வரதில்லை, மிட் நைட்டு 1 ஆகிடும். ஒரு சமயம் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்காமே போயிடுவார். அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்டாலும் இங்கே போகிறோமா அங்கே போகிறோமான்ட்டு ரொம்ப அலைச்சலாகவே இருந்தது. சரி ஏதோ ஒன்று கற்றுக்குறாங்க அப்படின்றதுனால நாங்கள் எதுவுமே தடை பண்ணல. காலேஜ் போயிட்டு இருக்கும்போதும் சின்ன சின்னதாக அப்போ வந்து சின்ன சின்ன சேனல் அளவில் போய் ஒர்க் பண்ணியிருந்தார். குறிப்பிட்ட சேனலில் 3 வருஷம் இருந்தாருன்னா அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணார், ஆல்பம் சாங்லாம் பண்ணார். சரி ஏதோ ஒன்று இருக்குது அதை பண்ணணும்னு நினைக்கிற போது அதை வந்து தடுக்கக்கூடாதுன்றது தான் பண்ணிகிட்டு இருப்பா அப்படின்ட்டு சொல்லியாச்சு நாங்கள். எதுவும் ஆனால் கரெக்டாக இருக்கணும்னு ஃபஸ்ட்டு அதை இது எடுத்தார். ஃபஸ்ட்டு எபிசோடு காமிச்சார், யார்ட்டையும் காமிக்கல, அது வந்து டிஐ கூட பண்ணல, என்கிட்ட தான் காமிச்சாரு. வீட்டுல எல்லாமே நான் ஆக்சுவலி புட்டு சொல்லுவேன், இதான் எடிட்டிங். ஆனா கலர் இல்ல அது, அதனால என்னப்பா இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இது டிஐ பண்ணாதாமான்ட்டு காமிக்கும் போது பார்த்த உடனே சொன்னது வந்து அதான் இவரளவுக்கு என்னால கிஸ் அடிக்கவோ அது கட்டிப்பிடிச்சா சொல்லலாம், எதுவுமே அளவோட வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நல்லா இருக்குப்பா இவரளவுக்கு என்னால வந்து எக்ஸ்பிரஷன் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்கறது அந்த அளவுக்குலாம் நான் பண்ண மாட்டேன். கரெக்டா சொல்லிடுவா, அவ்வளவுதான் நல்லா இருக்கு நல்லா அவ்வளவுதான். அப்பாதான் ஓவர் எமோஷனா அதை கட்டி பிடிக்கிறதுக்கு முத்தம் கொடுக்கறது எல்லாம் பண்ணுவாரு. நான் சொன்னது ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே இது வந்து பார்த்தா வெப் சீரிஸ் மாதிரி இல்ல பாலா, எனக்கு சினிமா பார்த்த ஃபீல் தான் இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு லவ் சினிமா பார்த்த ஃபீல் இருக்கு. அப்ப அதுல அவரு ஓகே, அந்த லவ் சினிமால அந்த ரொமான்ஸ் சீன்ஸ் அதெல்லாம் வருமே, அதெல்லாம் என்ன அதெல்லாம் ஓகேவா? ஓவர் ரொமான்ஸ்லாம் அப்படிலாம் இல்ல. நான் வீட்லயே பர்மிஷன் கேட்டு தான் நான் பண்ணேன். டேய் ரொம்ப ஓவரா இருக்கக்கூடாதுறானே. லாஸ்ட் எபிசோடு கூட நான் சிகரெட்லாம் பிடிச்சேன், எவ்வளவோ சிகரெட் இருக்கு இது, அதெல்லாம் கூட ஒரு மாதிரி இருந்தது. டேய் என்ன அப்படின்னா இல்ல அது சீனுக்காக அப்படின்ற பாரு நான் சொல்றேன், நான் ஸ்மோக்கருங்க. கரெக்டா அந்த எபிசோட்காக தான் கஷ்டப்பட்டு. ஆனா சொல்லிடுவாரு இந்த எபிசோட் இருக்கு எதுவும் நினைச்சுக்க வேணாம் அப்படின்ட்டு, அப்பாவை நினைச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. பர்மிஷன் வாங்கிட்டு இதை நான் பண்ண போறேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல். அதுக்கப்புறம் 20 சிகரெட்ஸ் கிட்டத்தட்ட ட்ரை பண்ணேன். ஏன்னா எனக்கு வரல அது, அந்த மூடியா இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல காட்டா. அவருக்கு அந்த இதுல கொஞ்சம் பயம் தான், அதுல அந்த ஸ்மோக்கிங் அது சில இதெல்லாம் கொஞ்சம் பயம் இருக்கு. வேணாம் போனா ஏதாவது ஆயிட போகுது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அதனால அதுல தொட மாட்டேன், நடிக்கவும் மாட்டேன். கொஞ்ச நாள் நடிக்க மாட்டேன்னாரு. அப்புறம் தான் சரி இல்ல நடிக்க வந்த பிறகு இதெல்லாம் நான் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. ரொமான்டிக் சீன்லாம் என்ன கண்டிஷன் போட்டீங்க அம்மா? கரெக்டா இருப்பான்னு அவ்வளவுதான், எதுவும் இதுவாயிடாத ஃபிளாப் ஆயிடாத அப்படிதான் சொல்ல முடியும். வேற என்ன, அது தொழிலாவே இருக்கட்டும், உன்னுடைய இது போன் லைஃப்ல கொண்டு வராத அப்படின்றது மட்டும் தான் சொல்ல. அவ்வளவுதான் சேனல் ஒர்க்கு இதுல வந்து அதெல்லாம் இருந்தாதான் வந்து ப்ளஸ் ஆகும். தன்னுடைய குழந்தைங்க வந்து மீடியாவுக்குள்ள போறாங்க அப்படின்னா அது 90% பேரண்ட்ஸ் வந்து இது நோ அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு அவங்களோட ப்ரொஃபஷன் உங்க ஜாப் வந்து அழகா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற பேரண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நம்பிக்கை தான், பாலா வேலை வச்ச நம்பிக்கை தான். இல்ல நம்பிக்கையா தான் சொன்னேன், அப்படியே எடுத்துறேன். அது கரெக்டா நான் என்னோட நம்பிக்கையை ஃபுல்ஃபில் பண்ணுப்பான்ட்டு அவ்வளவுதான். நீ எந்த ஃபீல்டு போனாலும் இன்னுமே கூட இப்போ இதுலதான் தொடர போறோன்றது முடிவாயிடுச்சு. ஸோ போனாலுமே தப்பான வழிகள் ஒரு சில இருக்கு, அது இல்லாம கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி அதை ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம பேசணும்ல, அதை கடைபிடிச்சு போற மாதிரி தான் இருப்பேன். இதெல்லாம் வந்து முன்னாடி மீடியாக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு பர்மிஷமா வாங்கிட்டு தான் வந்தேன். இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த போட்டோ பத்தி நம்ம பேசலாம். ரொம்ப சில போட்டோஸ்ல அது அந்த போட்டோ மட்டும் நீங்க ஸ்பெஷலா மாட்டி இருக்கீங்க. நாங்க வீட்டில் 3 பேர், அண்ணா, நான் 2வது, தம்பி இருக்கான். ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஐடி சம்மந்தப்பட்ட வேலைகள் தான் இருக்காங்க. அண்ணாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது ஃபேமிலி ஃபோட்டோ கிட்டத்தட்ட அது மேரேஜில் எடுத்த ஃபோட்டோ. அடுத்து பாலாக்கு எப்ப கல்யாணம் அப்படின்னு கேட்பாங்களேமா? பாலாவுக்கு நிறைய லட்சியங்கள் இருக்கு, அது கொஞ்சம் நிறைவேற்றிட்டு வரேன்னு சொன்னாரு. எங்களுக்கு ஆசை தான் எல்லாருக்கும் ஒரே டைம்ல சரியான பீரியட்ல பண்ணணும்னு சொல்லிட்டு
பாலா வந்து கொஞ்சம் இருக்குமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. திடீர்னு பார்த்தா பாலா வந்து எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்குமா அப்படின்னு கூட்டின்னு வராரு. அப்போ அது கல்யாண கல்யாண மாலை இல்லை இது. இல்ல ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஒரு கல்யாண மாலைக்கு போகணுன்ற மாதிரி வந்ததுன்னா பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி இருந்தா வேலையே நாங்க விருப்பம்னு சொல்லிட்டு அவர் விருப்பத்தை விட்டோம். பொண்ணு எடுத்துட்டு அதே மாதிரி அவரையும் பாலாவையும் புரிஞ்சுக்கிட்டு வர்ற அவருடைய ஃபீல்ட புரிஞ்சு கூல் போல இருக்கே. அம்மா தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் போல இருக்கே. நான் கொஞ்சம் கல்யாணம் எல்லாம் வந்து வீட்டுல டைம் கேட்டிருக்கேன். இன்னும் ஒரு 2 வருஷம் போட்டோம், 3 வருஷம் போட்டோம். சரி அம்மா சொல்லுங்க. பாலாவை புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். குடும்பம், இந்த குடும்பம் இப்படி இருக்கணும் அப்படின்றது ஒரு நடைமுறைகள் இருக்கு. அதுக்கேத்த பொண்ணு கிடைச்சா பண்ணிட வேண்டியது, அவ்வளவுதான். அப்போ லவ் மேரேஜுக்கு ஓகே. லவ் மேரேஜா ஓகே, அரேஞ்ச் மேரேஜா ஓகே. அதான் இந்த 2 கண்டிஷன். லவ் மேரேஜ் போக மாட்டாரு, நாங்க அரேஞ்ச் பண்றது தான் வருவாரு. என்ன நீங்க ஃபீல் பண்றீங்க? வீடியோல பதிவு பண்ணிட்டாரு டாடி. நம்பிக்கை. அவர் ஷாக் ஆயிட்டாரு. ரீவைண்ட் ப்ளே பண்ணி காட்டுவாரு. பாலா நான் சொன்னதுக்கு நீ எதுவும் சொல்லல, பாத்துக்கோங்க. எதுவா இருந்தாலும் ஓகே தான். நான் அதான் சொன்னேன், பாலாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம ஃபேமிலி ட்ரெடிஷன் இப்படி இருக்குன்றத கொஞ்சம் புரிஞ்சுட்டு வர பொண்ணு இருந்தா பண்ணிட வேண்டியது. இத்தனை வருஷத்தோட உழைப்பு இன்னைக்கு வந்து கலாட்டா சார்பா அவரை வந்து நாங்க கௌரவிக்க போறோம். ஒரு அவார்டு அவருக்கு கிடைக்க போகுது. இந்த எவ்வளவு பெருமையா இருக்கப்பா, நீங்க சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப பெருமை. அதாவது என்னோட புள்ள பாலான்றதை விட பாலாவோட அப்பாவை நான் நிற்கிறேன். அதுவே பெருமை தானே. நாளைக்கு ஆடியன்ஸும் அதுதான் சொல்லுவாங்க, இவரோட புள்ளன்றத விட பாலாவோட அப்பா போறாரு அப்படின்றது தான் இருக்கும். அதிகம் அதுதான் ஆயிட்டே இருக்க போகுது. அந்த விதத்துல ரொம்ப பெருமிதம், சந்தோஷம். இன்னும் அவர் வாங்குற விருதுகளோ எதுவோ புகழோ எதுவுமே கடைசி காலத்தை வென்றே இருக்கிற மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். கலங்கம் இல்லாம இருக்கணும், நீடிச்சிருக்கணும், அவ்வளவுதான். சரி அப்பா, இப்போ நாங்க வந்து இப்போ ஒரு வீடியோ நல்லா இருக்கு அப்படின்னா பாலாக்கு வந்து நீங்க கட்டி பிடிச்சு ஒரு முத்தமழை பொழிவீங்க இல்லையா? அதை இப்ப பாக்கணும்னு ஆசைப்படுறோம். அது பண்ணிடலாம். Thank you for making this moment. சரி, எதுவும் சமையல்லாம் கத்துக்கலாம் முயற்சி பண்ணலையா? இல்லைங்க, இது வரைக்கும் நான் முயற்சி பண்ணல. 3 பசங்களை யாரு சமைப்பா ஓரளவுக்காவது? 3 பசங்கள 2 பேரும் வந்து காஃபி போடுவாங்க. பாலாவுக்கு காஃபி போடுறதுக்கு கிச்சனுக்கு வருவாரே தவிர கிச்சன்ல வந்து அந்த ஸ்டவ் பத்த வைக்க கூட அவர் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அவர் வந்து அவுட் ஆஃப் மைண்ட் தான். அவருடைய இதுதான் அங்க டைரக்ஷன் தான், அங்க இதுதான் அவரோட ஒர்க்கு தான் அங்க ஞாபகம் இருக்கும். வீட்டிலே இருந்தாலும் வண்டியே ஓட்டினாலும் நம்ம பேசுற எதுக்கு ஆன்சர் பண்ணவே மாட்டாரு. அவரோட மைண்ட் எங்க இருக்குன்றது அவருக்கு தான் வெளிச்சம். சரி ஓகே, இன்னைக்கு நீங்க வந்து மேல் பார்வை பண்ண போறீங்க. பாலா தான் இன்னைக்கு காஃபி போட போறாரு. ஓகே, ஒரு ஆக்டரா நீங்க எல்லா சேலஞ்சஸ் ரெடி பண்ணி வச்சிருக்க. நீ அப்படியே எனக்கு சும்மா இன்ஸ்ட்ரக்ட் பண்றியா? உனக்கு ரெடியா தான் இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, இருங்க, நீங்களோட கையை வச்சு தூக்கிடுறீங்க. இல்ல நான் இது பண்ணிடுறேன், ஷேர் பண்ணி கொடுத்துருவோம். போட்டீங்களே நீங்களே. பிள்ளைக்கு எந்த சிரமமும் வைக்க கூடாது. எனக்கு பொறுத்தவரையும் பிஸியா இருந்து அதை கரெக்டா ஒப்பேத்தினாலே போதும். காஃபி ரொம்ப ஈஸி தாங்க ஆக்சுவலா. பாத்தீங்களா, காஃபி போட்டு வச்சு குடினா கூட அதை கூட மறந்துடுவாரு அவரு. ரெடி பண்ணி வைக்கிற காஃபியே மறந்துடுவாரு. சுகர் இருக்கு அடியில. ஆக்சுவலா ஆல்ரெடி போட்டு வச்சிருக்காங்க. ரொம்ப லாங்கா பண்ணது ஆட்டி மட்டும் தான் கட்டுறேன். ஃபேஸ்ல படும். உண்மையா குடிக்கிறதுக்கு ரெடியா? நீங்க ரெடி. நீங்க என்ன காஃபி எப்படி வைஃப் வந்தா செஞ்சுதானே ஆகணும், அதனால இப்ப ப்ரிப்பேர் ஆகும். அடடா, ரெடியா இருக்காங்க பாலா. மிக்சிங் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கரெக்டா. பாலாவோட மிக்சிங் எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சூப்பர். தேங்க் யூ. இவ பேரு டியா. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என் தம்பி கூட்டிட்டு வந்தான் வீட்டுக்கு. அப்படிதான் வந்தா. இதுக்கு முன்னாடியே ஒரு நாய் வளர்த்துருந்தோம், அதுவுமே லேப் தான் கிட்டத்தட்ட. அது பேர் டக்கின்னு, இவங்க பேர் டியா. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வளர்த்த நாய் கொஞ்சம் எக்ஸ்பயர் ஆகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. வீட்டில் எல்லாருக்குமே ஒரு மன கஷ்டம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து அந்த மன துக்கத்தை அழிக்கிறதுக்கு இவங்க வந்தாங்க. அப்படிதான் இந்த வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ பயங்கர அப்பா இரு உன்னை பற்றி தான் இன்ட்ரோ பண்ணுறேன். ஸோ இந்த போர்ட் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, ரொம்ப போர் அடிக்கிற போலாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட தான். சும்மா ஏதாவது வாக்கிங் போகிறது, ஏதாவது சுற்றுறது. ஸோ அந்த மாதிரி தான். அண்ணம்மா பசிக்குதா? கேமரா. ஸோ வீட்டில் எல்லாருக்குமே வந்து ஒரு பயங்கர பெட்டு. அப்பப்போ டைம்னா இது கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுறது. இங்கே வா கடிக்க ஆரம்பிக்கிறான். வாக்கிங் போலாமா? வாக்கிங்னா அங்கே இல்லை, இங்கே வா அப்படியோ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். சரணம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ் 5000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 5000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ.